நீங்கள் மாறி மாறி விஜய்க்கு நீங்கள் ஏன்டா கஷ்டப்படுறீங்க? அவருக்கு தனி கட்சி கொடின்னு வச்சிட்டாரு. நீ இவன் பெயிண்ட்டை தூக்கிட்டு வர, அவன் பெயிண்ட்டை தூக்கிட்டு வரான். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க விஜய? நான் கேட்குறேன். உங்கள் பெயிண்ட் டப்பாலாம் தூக்கி அவர் அடிக்கிறது தான் உட்காந்துருக்காரா? அடி ஒன்றும் வேற மாதிரி இருக்கும் தம்பி. நீங்கள் விஜயை உரசலை. விஜய் கூட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்கள் நீங்கள் உரசிட்டு இருக்கீங்க, தொண்டர்களை உரசிட்டு இருக்கீங்க பொழுது எதிர்வினை ரொம்ப கடுமையாக இருக்கும். அண்ணாமலை கர்நாடகாவிலிருந்து ஏன் விரட்டப்பட்டார் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு வந்துடும் பாருங்க. அங்கே இருக்கும்போது எந்த ஆட்சிக்காக நின்றார்? அங்கே பிஜேபி ஊழல் செய்த ஆட்சிகளுக்காக சேர்ந்து இவர் பிரச்சாரம் பண்ணார். கிட்டத்தட்ட 40க்கு 40ன்னு சொல்லி அங்கே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. அதற்காக அந்த நேரத்துலையும் இவர் போய் ஊழல் மிகுந்த ஒரு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் மீது எவ்வளோ வழக்குகள் இருக்கின்றது, எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கின்றதுலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இவருடைய மனைவியோட சொத்து பட்டியல், இவருடைய மச்சானுடைய இது, அண்ணாமலையுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் அண்ணாமலை சொல்லி முடிச்சுக்கலாம். தயவு செஞ்சு விஜயை பார்த்து எதை தெரியுமா நீ கற்றுக்கணும்? உழைக்க கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? உழைக்க. தன்மானத்தோட சுயமரியாதையோட உழைச்சி சாப்பிட கற்றுக்கணும். ஆனால் நீ என்ன சொல்லியிருக்கிற? என் வீட்டு வாடகைக்கு என் நண்பர் காசு கொடுக்குறாரு, என் பெட்ரோல் போகிறதுக்கு இன்னொரு நண்பர் காசு கொடுக்குறாரு, என் டிரைவருக்கு சம்பளம் இன்னொரு ஆள் காசு கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? 4 நண்பர்கள் காசு கொடுத்தா உழைப்பே ஓடிக்கிட்டு இருக்கணும் பொழுது நீ விஜயை பற்றி பேசலாமா? உழைக்க கற்றுக்க. உடம்புல வேர்வை சிந்த உலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணு. அதை விட்டுட்டு கிறுக்கு பிடிச்ச மாதிரி கற்றக்கூடாது. இல்லை உனக்கு இடுப்பு கட்டுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு வேணும்னா சொல்லு, சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரோம், போய் நடிச்சு இடுப்பு கட்டிகிட்டே சுற்று. இப்போ அவரும் நடிச்சிருக்காரு சார், ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. எந்த படம் தம்பி? ட்ரைனராக நடிச்சிருக்காரு சார் ஒரு படம் வந்து. வேற எதுவும் இல்லை, நான் கூட பயந்துட்டு தம்பி. அவரும் இப்போ நடிச்சிருக்காரு, வரப்போகணுன்னே இவங்களுடைய ஏகப்பட்ட ஆடியோ வீடியோவை அவங்க வெளியிட்டு என்ன ஆடியோன்னு நினச்சிட்டேன். சரி, சினிமாவில் தான் நடிச்சிருக்காரு. சினிமாவில் தான் சார் நடிச்சிருக்காரு. நல்ல விதமாக தான் சார் நடிச்சிருக்காரு. சரி, நல்லபடியாக நடிக்கிட்டு வாழ்த்துக்கள் அவருக்கு. இந்த இரவு நேர 11 மணி டாக்டருடைய காட்சிகள்லாம் பார்க்குறத தவிர்த்துக்கிட்டு, இடுப்புகளெல்லாம் தார்த்துக்கிட்டு, இந்த இடுப்புகள்கிட்ட செய்தி, இந்த 11 மணி டாக்டர் நிகழ்ச்சி இதெல்லாம் தவிர்த்துட்டு மக்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. ஞானசேகரன் பற்றின தரவுகள் இருக்குன்னு சொன்னேன்ல, நீதிமன்றத்தில் ஒப்பட, ஊடகத்தில் கொடுத்து ஒப்பட. ஏன்னா வாயை திறந்து அண்ணாமலை பேசினா என்ன தெரியுமா பேசுவார்? ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்குது தம்பி, முடிஞ்ச கையோட மைக்கு கூட ஆஃப் பண்ணல. அண்ணே செந்தில் பாலாஜி அந்த மேட்டர்னு சொல்லிட்டு பேசிட்டு அண்ணனும் தம்பியும் ஒரே பொண்ணை வச்சுருக்காங்கண்ணே. புத்தி போகுது எங்கே போகுது தெரியல. பொம்பளை விஷயத்துலையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த ஆள். என்ன ஜென்மம்னு எனக்கு புரியல. முழுக்க எதுக்கு அதை பேசுகிறேன்?